நம்ம உப்புமா செய்ய போகிறோம் பாருங்கள். நான் ஒரு ஆள்னால கொஞ்சமாக ரவை எடுத்துக்கிறேன். ரவை வந்து வறுக்கணும் மிதமான சூட்டில் வறுக்கணுங்க. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வறுத்தாச்சு. அடுத்தது இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சிருக்கு. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட போகிறோம். சும்மா 2 கடுகு போட்டு அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பும் துவரம் பருப்பும் போட்டு வறுக்க போகிறோம். உளுத்தம் பருப்பும் துவரம் பருப்பும் டேஸ்ட்டுக்காக லைட்டாக வதக்கி ஆகிடுச்சு. இப்போது வெங்காயம் சேர்க்க போகிறோம். கட் பண்ணி வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் வதக்கிறோம். கருதாத மாதிரி மிதமான சூட்டில். இப்போது கேரட் அரிஞ்சு கேரட்டு போட்டுக்கலாம். கேரட் சேர்த்துக்கலாம். கேரட்டு நல்லாயிருக்கும். கேரட்டை பொறுப்படியே அரிஞ்சு போட்டுக்கணும். எனக்கு டைம் இல்லை, அதனால் கொஞ்சம் என்னால் சாப்பிடும் அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம். அதாவது ரவை எவ்வளோ ஊற்றுமோ அதுலேருந்து 2 கம்பு தண்ணி சேர்த்துட்டேன். நல்லா கொதிக்கணும். கொதிக்க விட்டவுடனே ரவை போட வேண்டியதான். ரவை போட்டால் உப்புமா ரெடி. கொதிச்சு வருது. இப்போ வந்து ரவை சேர்க்க போகிறோம். ரவை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடணும், கட்டாமல். நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதிக்கும். விட்டால் ரவை கட்டி பிடிக்காது. உப்புமா ரெடி ஆகிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உப்புமா கிட்ட ரெடி ஆகிடுச்சு. தண்ணி ஊற்றிச்சு. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுன்னா உப்புமா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது பேச்சுலர் உப்புமா பேர். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே செய்கிற டிஷ் இது செய்யணுங்க. இப்போதைக்கு கொஞ்சம் உப்பு போடலாம். உப்பு சேர்க்க வேலைன்னா தேவையான உப்பு அதை சேர்த்து வதக்கி பண்ணிக்கலாம். உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இதில் கேரட் அதிகமாக இருக்கும். கேரட் உப்புமா. கேரட் சின்ன சின்னதாக பொறிக்க போடுவோம். பெருசாக கொடுத்தீங்கன்னா நல்லா செய்யுது. நன்றி. தேங்க்யூ.